இது சட்டவிரோதமாக தமிழர்களின் காணிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நீதிமன்றம் என்பது அணுகப்படவில்லை. அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுவதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதில் கஜேந்திரகுமார் கூறியிருக்கின்றார். இதனால் அந்த தனிப்பட்ட காணி உரிமையாளர்கள் இதே கருத்தை கொண்டு பௌத்தத்திற்கும் தமிழர்களுக்குமான ஒரு பிரச்சனையாக வந்துள்ளது. இதில் கபடம் பூர்ணமாக நிறைந்துள்ளது. ஆனால் அந்த கட்டி முடிக்க இது நீதிமன்றத்துக்கு ஆரம்பத்திலேயே சென்று கட்டுவதற்கான தடைகள் பல வாங்கப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த அத்திவாரம் போடப்பட்ட பொழுதும் கூட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றால் 97ஆம் ஆண்டிலிருந்து இந்த விவகாரம் கதைக்கப்பட்ட விவகாரமாக இருக்கின்றது. ஆனால் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் தலைமையிலான அவர்கள் அந்த ஒரு சுயேட்சை குழுவை விட 127 வாக்குகள் தான் கூட எடுத்திருந்தார். 2015ஆம் ஆண்டு அல்லது 2013ஆம் அளவில் வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை அமைத்தல் என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதை எதிர்த்தவர்களாக இல்லை. ஆனால் அது பகிரங்கமாக பத்திரிகைகள் கூட வந்தது. அதற்குரிய செயற்திட்டங்கள் என்பன அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றன. CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. CanSmile Dental. FM 103.3 சிஎம்ஆர் தமிழ் FM அலைகளில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் சர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். இலங்கை விவகாரங்களில் இப்பொழுது மிகவும் பேசு பொருளாக அனைத்து தரப்பினராலும் பேசப்படுகின்ற விடயம் தையிட்டி விகாரை அமைத்தல் தொடர்பாக எழுந்திருக்கின்ற சர்ச்சை. இது சட்ட ரீதியான முறையில் இது நடைபெறவில்லை என்பதனை விகாரிபதியும் தெரிவித்திருக்கின்ற நிலையில் இதனை எவ்வாறு சுமூகத்திற்கு கொண்டு வருவது என்ற பிரச்சனை எழுந்திருக்கின்றது. இதனை தமிழ் கட்சிகளும் இப்பொழுது கையில் எடுத்து போராட்டங்களில் இணைந்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் என்பது அனைவரும் சேர்ந்து நடத்தப்படக்கூடிய போராட்டமாக மாற்றம் பெறுமா, அல்லது இதிலும் அரசியல் லாபம் தேடக்கூடிய வகையில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற கேள்விகள் ஒருபுறம் இருக்க, இதே நேரத்தில் அரசு தரப்பில் இருந்து இதற்கான பதில் என்னவாக இருக்க போகிறது. அதே நேரத்தில் இந்த விகாரையை இடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரங்களில் சட்டம் எவ்வாறு தன்னுடைய கடமையை செய்யும் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே தமிழர் பிரதேசங்களில் இருக்கின்றது போன்ற நிலையில் ஏனைய பிரதேசங்களில் இவ்வாறு இந்து கோயில்கள் அல்லது ஏனைய மதத்தினுடைய தலங்கள் அமைக்கப்படுகின்ற பொழுது அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா, இவ்வாறு பிரச்சனைகள் எழுந்த பொழுது அது எவ்வாறு கையாளப்பட்டிருக்கின்றது போன்ற விடயங்களும் இங்கே மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. நாளைய தினமும் நாளை மறுதினமும் போராட்டம் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனை எதிர்த்து போராடுபவர்களுக்கான நியாய தீர்வு என்பது எவ்வாறு அரசு தரப்பினால் முன்வைக்கப்பட போகின்றது என்ற விடயங்களும் பேசப்பட இருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் சர்மாவை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த தையாட்டி விவகாரம் என்பது இப்பொழுது அதாவது யாழ் செயலமர்வு கூட்டத்தில் தான் இது கூடுதலாக பேசப்பட்டதை அடுத்து இது ஒரு பெரிய விடயமாக பேசப்படுகிறது. ஏற்கனவே இந்த விடயம் தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வந்த நிலையில் அது தனி ஒரு கட்சி சார்ந்த விடயமாக சில நாட்களுக்கு முன்னர் பார்க்கப்பட்ட நிலை மாறி இப்பொழுது இது அனைவரும் பேசுகின்ற விடயமாகவும் மாறி இருக்கின்றது. இன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய டாக்டர் தேவானந்தா அவர்களும் இந்த விவகாரத்தில் தானும் ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதுபோன்று பலர் இந்த விடயங்களை இப்பொழுது பேச ஆரம்பித்திருப்பதற்கான காரணம் என்பதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது 2017களின் ஆரம்பத்திலேயே அங்கே முன்னே இருந்த ஒரு பன்சாலை எனப்படுகின்ற ஒரு கட்டிட அமைப்பின், அதாவது பௌத்தர்களின் வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு இடத்தில் இதற்கான கல் நாட்டப்பட்டிருந்த பொழுதும் பிறகு இந்த கோவிட் காலங்களில் அது இடம் சற்றே மாற்றப்பட்டு தனியார் காணிகளில் அந்த விகாரை என்பது நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இது கூட இப்பொழுது ரூவன் வெல்சாய போன்ற பெரிய விகாரை தோட்டங்களுடைய போன்று 100 அடி உயரத்திற்கான கூம்பை கொண்டு இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. இது சட்டவிரோதமாக தமிழர்களின் காணிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவர்களுடைய இடத்தில் இருந்து மாறாக இவ்வாறு அமைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் நிச்சயமாக காங்கிரஸ் துறை கடல் பகுதியினூடாக செய்யக்கூடிய முதலாம்
இந்த விவகாரம் என்பதை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். ஆம், அது நிச்சயமாக ஒரு எவ்வாறு இருந்ததென்றால் மக்கள் ஆரம்பத்தில் போராட முயன்ற பொழுது அதற்கான தீர்வுகள் என்பன பலவாறு பரிசீலிக்கப்பட்டிருந்தன. தெல்லிப்பளை பிரதேச சபை கூட இந்த விவகாரத்தில் எவ்வாறு செயற்படுவது, எவ்வாறு இந்த வழக்கு ஒன்றை கொண்டு செல்வது என்பது, அதற்காக சுமந்திரனை அணுகுவது போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருந்த பொழுதும் பிறகு இது ஒரு கட்சி சார்ந்த போராட்டமாக எவ்வாறு இந்த திலீபனின் வழிபாடு என்பது எடுக்கப்பட்டதோ அதே போன்று இது கூட அவர்கள் தங்களுடைய கட்சி சார்ந்த போராட்டமாக அல்லது மத்திய கட்சியினர் செல்வதற்கு தடையான நிகழ்ச்சியாக இது அவர்களிடையே அந்த மாற்றம் பெற்றிருந்தது. அதைவிட இதில் முக்கியமான விடயம் இந்த நீதிமன்றம் என்பது அணுகப்படவில்லை. அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுவதில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதில் கஜேந்திரகுமார் கூறியிருக்கின்றார். இதனால் இந்த தனிப்பட்ட காணி உரிமையாளர்கள் இதே கருத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இல்லை. இருந்த பொழுதிலும் இலங்கை நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்பது அவர்களுடைய கட்சியின் புள்ளியாக இருந்தாலும், ஆனால் ஆளுநர் அவர்கள் இந்த யாழ் சேவையில் அமர்வு கூட்டத்தில் ஒரு விடயத்தை முன்வைத்திருந்தார். காணி உரிமையாளர்கள் மாற்று காணியை வழங்குவதற்கு தங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதற்கு அவர்கள் ஒத்திசைவாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அதனையும் கஜேந்திரகுமார் மறுத்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார், அவ்வாறு நடைபெறவில்லை என்று. ஆகவே ஆளுநர் இந்த விடயத்தில் கூறிய கருத்துக்கள் உண்மைக்கு புறம்பானவையா? இல்லை, ஆளுநர் அந்த காலத்தில் அரசாங்க அதிபராக இருந்திருக்கின்றார். எனவே அவர் ஒரு சம்பவ சாட்சியமாக இந்த விவகாரத்தில் இருக்கின்றார். அவர் நிலைமைகளை நிதானமாக தெளிவாக கூற வேண்டிய கடற்பாடு ஒன்று அவருக்கும் இருக்கின்றது. இப்பொழுது இங்கே இடம்பெற்றிருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவர்களுடைய நிலப்பரப்பு என்பது சுமார் 20 பரப்புகளாக இருந்த பொழுது இப்பொழுது அது ஏக்கர் கணக்கில் அந்த வளைத்து போடப்படுகின்ற ஒரு நடவடிக்கைக்கான முயற்சியாகவும் அதற்கான பிரதியீடு என்பது வேறு இடங்களில் வழங்கப்படுவதாக இருந்தாலும் அந்த போராட்டக்காரர்கள் தங்களுடைய நிலத்தை, அதாவது இன்னும் தொடர்ச்சியான அபகரிப்புக்குள்ளாகாமல் இருக்கின்ற நிலத்தை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே அதாவது அவர்களுடைய திட்டம் என்பது இதனை அடுத்து இதற்கு பிறகு அங்காலே தங்குமிட வசதி மற்றும் வழிபாட்டு மண்டபங்கள் போன்றவற்றை அமைப்பாக இருந்தாலும் அவற்றிற்காக தனியார் காணிகள் சுவீகரிக்கப்படுவதை அந்த காணியின் நேரடி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றார்கள். ஆனால் உண்மை ஏற்க வேண்டும், விரும்பியோ விரும்பாமலோ இந்த கட்சியினர் அவர்களுக்காக போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆனால் அதனால் மத்திய கட்சிகளின் பங்களிப்பு என்பது அங்கே இல்லாமல் இருந்திருக்கின்றது. இப்பொழுது இது ஒரு பூதாகரமான பிரச்சனையாக நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மாவட்ட செயலமர்வு கூட்டத்தின் பொழுது எழுப்பப்பட்டிருந்தாலும் இதன் பின்னணி என்பது சுமார் 4-5 ஆண்டுகள் தொடர்புடையதும் கொரோனா காலத்தில் இந்த திட்டம் கபடமாக மாற்றப்பட்டதும் உண்மை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது அரசால் தான் செய்யப்பட்டது, அதாவது இராணுவத்தால். அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் ஊழலுக்கு எதிராக தன்னுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக முன்னெடுத்து வருகின்றார். இந்த முன்னெடுப்பில் ஏற்கனவே முன்னாள் அரச நிர்வாகத்தில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதற்கான தண்டனைகளும் சில விடயங்களுக்கு வழங்கப்பட்டு இப்பொழுது அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த விடயம் அப்பட்டமாக ஒரு சட்டத்தை மீறுகின்ற, அதே நேரத்தில் தனியாருடைய காணியை சுவீகரிக்கின்ற ஒரு முயற்சி என்பது அரசாங்கத்திற்கும் தெரிந்திருக்கின்றது. இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்களின் பங்களிப்போடுதான் அவர்களுடைய நல்லாசையோடுதான் இது நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் இந்த விடயத்தை ஏனைய விடயங்கள் போன்று முதன்மைப்படுத்தி கையாளவில்லை என்று நினைக்கின்றீர்கள், அல்லது தொடர்ந்து இதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? இல்லை, முதன்மைப்படுத்தி கையாள்வது என்பதில் 2 விடயங்களை நோக்க வேண்டும். ஒன்று, இந்த விகார இடிப்பு என்பது நடைபெறுமா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறு அறவையில் என்பதைத்தான் கூற வேண்டும். எனவே எவ்வாறு இதனை கட்டுப்படுத்துவது என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அதாவது அடுத்த நிலப்பரப்புகளையும் அண்டைய நிலப்பரப்புகளையும் கைப்படுத்தாமல் எவ்வாறு பரப்படுத்துவது என்றால் 80% மக்கள் பௌத்தர்கள் என்கின்ற நிலையில் இது ஒரு மத உணர்வை தூண்டிவிடக்கூடிய நிகழ்வாக மாறக்கூடிய நிகழ்வு அங்கே இருக்கின்றது. இதே நேரம் தமிழ் தேசியம் தொடர்பான பிரதிமையை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இனிய கட்சிகளும் இதில் இப்பொழுது ஈடுபடுகின்ற அல்லது அந்த மக்களுக்கான நியாயம் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றன. இதில் நிச்சயமாக அரசாங்கம் அல்லது இராணுவம் கபடத்தனமாக நடவடிக்கையில் ஈடுபட்டது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதற்கு முன்னரே நீங்கள் பார்த்தீர்களானால் தில்சிவன என்கின்ற ஹோட்டல் ஒன்று, உல்லாச பயணிகள் விடுதிகள் ஒன்று இராணுவத்தால்
நிர்வகிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அது கரையான் வீதி. இது கல்லூரி வீதி மற்றும் அந்த கல்லூரி வீதியில் உள்ள சாந்தா வீதி என்கிற ஒரு உள்பகுதியில் அமைந்திருக்கின்ற பிரதேசமாக இருக்கின்றது. எனவே அவர்கள் குறிப்பிடுகின்ற தகவல்களில் பல உண்மைக்கு புறம்பான்மையாக இருக்கின்றன. வழிபாடு தளம் இருந்ததா என்றால் 1900களில் அவ்வாறான ஒரு இடம் இருந்தது. அதன் பிறகு அது கைவிடப்பட்ட நிலையை அடைந்திருந்தது. ஆனால் சுமார் 200-300 குடும்பங்கள், சிங்கள குடும்பங்கள் அங்கே இருந்தனவா என்றால் அதற்குரிய சான்றுகள் எதுவுமே இல்லை என்றால் அவை தமிழர்களுக்குரிய பரம்பரை காணிகள். அதை விட தமிழர்கள் வாழ்ந்த இடங்கள். இங்கே கூட பலரும், கனடாவில் கூட அந்த காணி சொந்தக்காரர்கள் பலரும் இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு உரிய அந்த காணி என்பது கபடமாக, மறைமுகமாக கையகப்படுத்தப்பட்டு இப்பொழுது அதற்குரிய மாற்றீடுகள் என்பன சிந்திக்கப்பட்டாலும் இதனை இடிப்பது என்பது சரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு வருமா என்றால் அது நிச்சயமாக இலங்கையில் மீண்டும் ஒரு பெருளியத்தை ஏற்படுத்துவதாக அமையும். அதற்கு யாருமே இந்த அதாவது அனுர திசாநாயக்க கூட நிச்சயமாக அதற்கு ஆமோதிக்க மாட்டார் என்பதுதான் எனது நிலைப்பாடாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இது அந்த பௌத்தத்திற்கும் தமிழர்களுக்குமான ஒரு பிரச்சனையாக வந்துள்ளது. இதில் கபடம் பூர்ணமாக நிறைந்துள்ளது. ஆனால் அந்த கட்டி முடிக்க இது நீதிமன்றத்துக்கு ஆரம்பத்திலேயே சென்று கட்டுவதற்கான தடைகள் பல வாங்கப்பட்டிருக்கலாம், அல்லது அந்த அத்திவாரம் போடப்பட்ட பொழுது கூட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்றால் 97ஆம் ஆண்டிலிருந்து இந்த விவகாரம் கதைக்கப்பட்ட விவகாரமாக இருக்கின்றது. ஆனால் இதுவரை கடந்து போனதன் பிற்பாடு அதனை முழுமையாக இடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற பொழுது அது எவ்வாறு சிங்கள சமூகத்தால் கையாளப்பட போகின்றது? அவர்கள் நிச்சயமாக அந்த ஒன்றுபடக்கூடிய ஒரு தன்மையை இது கொண்டு வர போகின்றது. இந்த விடயம் இனிமேல் நீதிமன்றத்துக்கு சென்றால் என்ன முடிவு எடுக்கப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நீதிமன்றத்தின் ஊடாக இது அணுகப்படக்கூடிய நிலையில் இப்பொழுது இருக்கிறதா, அல்லது அது கடந்து விட்டதா? இல்லை, அது கடந்து விட்டது என்று உண்மையிலேயே நான் கூற வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது உண்மையிலேயே இந்த தமிழ் கட்சிகளிடையே உள்ள பிரச்சனைகள் பார்த்தீர்களானால் ஒரு நான் நினைக்கிறேன் வடுக்குநாரி மலையாக இருக்கலாம். அதன் பொழுது விவகாரம் பிரஸ்தாபிக்கப்பட்டது. நாங்கள் வெற்றிகளை பெறுகிறோம், சட்டமன்றத்துக்கு சென்று அவர்கள் நீதிமன்றங்களுக்கு சென்று அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அப்பொழுதைய தமிழரசு கட்சியின் பிரபல சட்டத்தரணி தெரிவித்திருந்தார். அவ்வாறான அவர்கள் அந்த கட்சிகளிடையான பேதங்கள் அல்லது நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லை, நாங்கள் இதை ஒரு அரசியல் போராட்டமாக நடத்துவோம் என்கின்ற குறியீட்டில் சென்றால் அது இத்தகைய விளைவை கொண்டு வரும் என்பதற்கு இப்பொழுது கட்டிடம் என்பது கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. பூரணமாக ஒரு விகாரை அங்கே நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. இதை முதலே ஆரம்பத்தில் செய்யாமல் இப்பொழுது செய்ய வலிக்கிறது என்பது நீதிமன்றத்தை இப்பொழுது நாடினால் கூட நீதிமன்றம் இதற்குரிய பரிந்துரையாக நிச்சயமாக அண்டை நிலங்களை அபகரிப்பதை தடுக்கலாம். ஆனால் இந்த விகாரைக்குரிய நிலத்திற்கான பிரதியீடாக மாற்றுக்காணிகளைத்தான் வழங்க முற்படும். ஏனென்றால் பௌத்தம் என்பது பௌத்த சாசனத்திற்கென்று அமைச்சு கொண்டு பௌத்தம் என்பது முதலாய மதமாகவும் ஏனைய மதங்கள் இரண்டாந்தர மதங்களாகவும் மதிக்கப்படுகின்ற ஒரு நாடாகத்தான் இலங்கை இன்றும் இருக்கின்றது. அதற்கான காரணம் அவர்கள் 80% தேரவாத பௌத்தர்கள். இப்பொழுது அஸ்கிரிய, மல்வத்த, அமரபுர, ராவண்ண என்று 4 மதபீடங்கள் அவர்களை வழிநடத்தி சென்றாலும் அனைத்து சிங்களவர்களுமே தேரவாத பௌத்தர்களாக இருக்கின்றவர்கள். எனவே அவர்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடியதாகவும் இப்பொழுது அவர்களுக்கான ஒரு தளமாக, அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் பொழுது விஜயம் செய்கின்ற பல இடங்களில் ஒன்றாக இதுவும் அமைந்து விட்டது. ஆனால் நீதிமன்ற தடை என்பது எதிர்வரும் காலங்களில் இப்பொழுது கந்தருடையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு அமையப்பெறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. அதே போல பல இடங்களில் அந்த விகாரைகள் என்பன அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. என்றால் அந்த சிங்களவர்களின் தொடர்பாளர்கள் இருக்கின்றன, அல்லது அவர்கள் தமிழ் பௌத்தர்களாக இருந்திருக்கலாம். பௌத்தத்தின் மன்னிக்கவும், சிங்களவர்கள் என்பதை விட பௌத்த சமயத்தின் தொடர்பாளர்கள் இருக்கின்றது. எனவே நீதிமன்றத்தை நாடுவது மிகவும் அவசியம். ஏனென்றால் எதிர்கால நடவடிக்கைகளைத்தானும் தக்க வைப்பதற்கு இது நீதிமன்றம் என்பது விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சாட்சிய தொடராக அல்லது ஒரு விடயத்தை விளங்க வைப்பதற்கான நிகழ்வாக அமையும். நீங்கள் குறிப்பிட்டது போல
முன்னைய அரசாங்க அதிபரே இப்பொழுது ஆளுநராக இருப்பதால் அவர் கூட இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது, எவ்வாறு இதில் அரசின் கை இருந்தது என்பதை கூறுகின்ற ஒரு நாயகனாக மாற வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர் உண்மையாக நடப்பார் என்று நம்புவோம். ஆமாம். இதே நேரத்தில் நீங்கள் முன்னர் குறிப்பிட்ட விடயம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இந்த விடயத்தை கையில் எடுத்த பொழுது ஏனைய கட்சிகள் அதற்குள் வருவதை அவர்கள் விரும்பவில்லை என்று. அப்படி இருக்கின்ற பொழுது இப்பொழுது சிவஞானம் ஸ்ரீதரனாக இருக்கட்டும் அல்லது வேறு கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் ஒன்றாக இணைந்து போராட்டங்களில் கலந்து கொள்வது என்பது எவ்வாறு சாத்தியமாக இருக்கின்றது? அதற்கு இப்பொழுது அந்த கட்சியினர் அனுமதிக்கின்றார்களா அல்லது அந்த தேவை என்பது உணரப்பட்டு ஒன்றிணைந்திருக்கிறார்களா? இல்லை, இப்பொழுது அதாவது இந்த கூட்டத்தில் இந்த விவகாரம் கதைக்கப்பட்ட பொழுது அது நிச்சயமான ஒரு பிரச்சனையாக, அதாவது மக்களுக்கான விடிவு நோக்கிய அல்லது மக்களின் தேவை குறித்த பிரச்சனை என்பது தற்பொழுது பல தரப்பாலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், மற்றும் அரசு செல்வம் அடைக்கலநாதன் அல்லது ஸ்ரீதரன் அல்லது டக்ளஸ் தேவானந்தா போன்ற பலரும் இந்த விடயங்களில் தாங்களும் இதில் சம்பந்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது அவர்களுக்கான பாதையை கூட திறந்திருக்கின்றது. அதில் சம பங்கு பெற்றலில் செல்வது என்று சொன்னால், கடந்த தேர்தலின் போது தமிழ் தேசியத்திற்கான வாக்கு என்பது குறைந்தது. இங்கே ஒரு விடயத்தை கவனித்து பார்க்கணும். நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் தலைமையிலான அவர்கள் அந்த ஒரு சுயேட்சை குழுவை விட 127 வாக்குகள் தான் கூட எடுத்திருந்தார்கள். அந்த சுயேட்சை குழுவின் உறுப்பினர் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருந்தார். அவர் ஒரு புரள் கருத்தை அங்கே கூறியிருந்த நிலையில் அது தொடர்பான விவாதங்கள் அங்கே மழுங்க அடிக்கப்பட்டதாகவும் அல்லது அனுர திசாநாயக்கா குமார திசாநாயக்கா அந்த கூட்டத்தில் பதில் வழங்க தேவையில்லாத ஒரு விவகாரத்தை ஏற்படுத்தி இருந்தது. எனவே அந்த விவகாரம் இப்பொழுது பூதாகரமாகி அல்லது பெரிதாகி அந்த போராட்டங்களில் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். ஆனால் இங்கே இடம்பெற போகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இதனை இந்த மக்கள் சக்திகள் அல்லது இந்த பொது அமைப்புகள் அல்லது பொதுமக்கள் நலன் விரும்பிய அமைப்புகள் எவ்வாறு கையாள போகின்றன என்று. ஏனென்றால் இது ஒரு மத வேறுபாட்டு அல்லது மத பிரச்சனையின் பூதாகர வடிவமாக மாறக்கூடிய அபாயம் என்பது இருக்கின்றது. ஆனால் அதற்கு அரசு என்றுமே இடமளியாது. இப்பொழுது அந்த போராட்டக்காரர்கள் என்பவர்கள் பௌர்ணமி தினங்களை ஒன்றியதாக தங்கள் போராட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த நடவடிக்கை, ஆனால் இந்த விகாரை என்பது நிச்சயமாக இனிவரும் எதிர்காலங்களில் இடம்பெற போகின்ற பௌத்த விகாரை அமைப்புகளுக்கான தடுப்பு மையமாக இது எவ்வாறு நீதிமன்றங்கள் மூலம் அணுகப்படலாம், எவ்வாறு பரிசீலிக்கப்படலாம் போன்ற பல தேவைகளும் இருக்கின்றன. என்று சொன்னால், ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு அல்லது 2013ஆம் அளவில் வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை அமைத்தல் என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அதை எதிர்த்தவர்களாக இல்லை. ஆனால் அது பகிரங்கமாக பத்திரிகைகள் கூட வந்தது. அதற்குரிய செயற்திட்டங்கள் என்பன அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றன என்று. எனவே சட்டத்தின் தேவை என்பது நிச்சயமாக தேவை. சட்டவாளர்கள், அதாவது ஆரோக்கியமான சட்டவாளர்கள் பங்கு பெற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. நீதிமன்றத்திற்கு செல்லக்கூடிய வாதாடக்கூடிய சட்டவாளர்களின் தேவை என்பது இங்கே இருக்கின்றது என்பது தெளிவான உண்மை. அதைவிட இந்த கட்சிகள் கூட இதை ஒரு உணர்ச்சி அந்த வசப்படுத்தாமல் அல்லது உணர்வுகளின் பால் விழாமல் இதற்குரிய தீர்வை காண்பதற்காகவும் மக்களுக்கு விடிவு பெறுவதற்காகவும் எதிர்காலத்தில் வடக்கு கிழக்கில் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறும் பொழுது அதனை தடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவதற்காக இணைந்து செயற்பட வேண்டிய தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அத்தோடு அந்த அனுர திஸ்ர குமாரநாயக்காவின் வடக்கு கிழக்கு வெற்றி என்பதை அதாவது பூரணமாக அது மக்கள் விரும்பி வாக்களிக்கவில்லை அல்லது அவர்களுடைய ஆதரவு தளத்தை குறைத்தல் என்பதற்கான ஒரு தளமாக கூட இது தமிழ் தேசிய கட்சிகளால் பாவிக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் அந்த விடயம் என்பது தமிழ் கட்சிகளால் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அதனை மக்கள் பகுத்தறியக்கூடிய தன்மையில் இருக்கின்றார்களா அல்லது மக்கள் சிந்திக்கின்ற ஒரு விடயத்தை நோக்கி தமிழ் தேசிய கட்சிகள் செல்லாமல் வேறு திசையில் மக்களை பயணிக்க அவர்கள் தூண்டுகிறார்களா? இல்லை, மக்களை தூண்டுகிறார்கள் என்பதை விடுத்து உங்களுக்கு எந்த செய்தி சேரப்போகின்றது என்பதுதான் இங்கே தன்மையை மாறும். அப்பொழுது அங்கே இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் நிச்சயமாக பிரச்சனையில் ஈடுபடுபவர்கள் குறித்த கருத்தை தான் தெரிவிப்பார்கள். மக்களின் கருத்து என்பது வாக்களிப்பின் வரும்பொழுதுதான் தெரிய வரும். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், சமூக வலைத்தளங்கள் இப்பொழுது செய்தித்தளங்களாக மாறியுள்ள நிலையில் அவர்கள் தங்களுக்குரிய அதாவது தங்களுடைய
செய்தியை பார்த்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான செய்திகளை தான் வெளியிடுவார்கள் ஒழிய சாதாரண மக்களிடையே சென்று நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டு செய்தி போட்டால் அதனை பார்ப்பவர்கள் 10 அல்லது 100 இருக்கும். அதே நேரம் பிரச்சனையான செய்திகளை போட்டால் பார்க்கின்றவர்கள் 10,000 இருக்கும். எனவே அவர்கள் அதைத்தான் விரும்புவார்கள். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.